இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓலாமா அப்படிங்கிற ஒரு டூல் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படிங்கிற எல்எல்எம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லேட்டஸ்ட்டாக ஏஐயில் வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஃபவுண்டேஷன் மாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபவுண்டேஷன் மாடல் அப்படி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சேட் ஜிபிடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சேட் ஜிபிடின்றது ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஆன்சர் கொடுக்கும். அதுக்கு அந்த ஆன்சரை வந்து எங்கே ப்ராசஸ் பண்ணணும்னா இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படிங்கிற இதில் தான் ப்ராசஸ் பண்ணும். ஸோ இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் யார் யார் டெவலப் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஏஐன்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த ஓப்பன் ஏஐ வந்து ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் டெவலப் பண்ணுறாங்க. அது வந்து என்னன்னா GPT-2, GPT-3, GPT-4 அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு. இதை பற்றி ஒவ்வொரு கான்செப்ட்ஸும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஓலாமா அப்படிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் நம்ம சேட் ஜிபிடி பற்றி ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சேட் ஜிபிடி வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் அதை டவுன்லோட் பண்ணுறோம். அது வந்து நம்ம கேட்குற query, அதாவது இப்போ கூகுள் சர்ச்சுக்கும் சேட் ஜிபிடிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, கூகுள் சர்ச் வந்து நம்ம எதாவது சர்ச் பண்ணோன்னா அதுக்கு ரிலேட்டடாக உள்ள புக்ஸ் அல்லது ஆர்டிகிள்ஸ் ஏதாவது ஒரு லிங்க் கொடுக்கும், நம்ம அங்கே போய் படிப்போம். பட் இந்த சேட் ஜிபிடி மாதிரி அப்ளிகேஷன் என்ன பண்ணுன்னா, அந்த வெப்சைட்ஸ் அல்லது அந்த ஆர்டிகிள்ஸே வந்து ப்ராசஸ் பண்ணி டேட்டா வச்சுருக்கோம். அந்த டேட்டாலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கேட்குற கொஷனுக்கு ஆன்சர் வந்து அப்படியே கொடுக்கும். நம்ம வந்து போய் அதுலேருந்து புரிஞ்சுக்க தேவையில்லை, அதுவே வந்து நமக்கு தேவையான விஷயத்தை வந்து கொடுக்கும். இதுதான் வந்து இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து பண்ணுது. இதில் வந்து இந்த சேட் ஜிபிடின்றது ஒரு ஆப். இதே மாதிரி நிறைய ஆப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்த்ராபிக்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா பெர்ப்ளெக்சிட்டி. இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இப்போ மெட்டாவில் பார்த்தீங்கன்னா, மெட்டாவில் வந்து மெட்டா ஏஐன்னு ஒரு டூல் இருக்குது. அதே மாதிரி கூகுளில் பார்த்தீங்கன்னா ஜெமைனின்னு இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ், அதே மாதிரி நிறைய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்லாம் இருக்குது. இந்த ஓலாமா அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல். ஸோ நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சோர்ஸ் கோட் இருக்கும். இது வந்து என்னென்னா, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ சேட் ஜிபிடி மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வச்சுருந்தோம் அப்படின்னா, அந்த சேட் ஜிபிடி அப்ளிகேஷன் நம்ம கேட்குற கொஷினை வந்து இன்டர்நெட்டில் சென்ட் பண்ணி அந்த டேட்டா ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து திரும்ப கொண்டு வந்து நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்கும். வெதர் நம்ம லேப்டாப்பில் சர்ச் பண்ணோமோ இல்லை சேட் ஜிபிடி ஃபோனில் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் அந்த சேட் ஜிபிடி ஒர்க் ஆகும். இந்த ஓலாமா அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் நம்ம லேப்டாப்லேயே ரன் பண்ணலாம் லோக்கலாக. ஸோ இந்த ஓலாமா அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா, நம்ம ஏதாவது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை சூஸ் பண்ணணும், எந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் ரன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அது என்ன பண்ணணும்னா லோக்கலாக ரன் ஆகும். இதுக்கு வந்து உங்களுக்கு இன்டர்நெட்லாம் எதுவுமே தேவை கிடையாது. அதே மாதிரி ஓலாமா அப்படிங்கிறது ஃப்ரீ. இப்போ மற்ற சேட் அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் ப்ரோ வெர்ஷன்ஸ்லாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. அதே மாதிரி நீங்கள் வந்து இன்டர்நெட் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். ஸோ டேட்டா எதுவுமே இல்லாமல் யூஸ் பண்ணலாம். ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படிங்கிறது நான் முன்னாடியே ஹை லெவலாக சொன்னேன். இது என்னென்னா ஒரு டைப் ஆஃப் ஏஐ மாடல். இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப், அதாவது நிறைய டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க இந்த மாடலை. இந்த மெஷின் லேர்னிங் மாடல் ஒரு ஏஐ மாடலை வந்து நிறைய டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன மாதிரி டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, வெப்சைட்டில் உள்ள எல்லா டேட்டாவும் வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, புக்ஸை வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஆர்டிகல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், இந்த மாதிரி டேட்டாலாம் எல்லாமே எடுத்து வந்து ப்ராசஸ் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு மனுஷன், நம்ம ஒரு ஹியூமன்கிட்ட கேட்டால், ஒரு மனிதன்கிட்ட கேட்டால் எப்படி வந்து பதில் கிடைக்குமோ அதே மாதிரி ஒரு பதில் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். அதே மாதிரி என்னென்னா, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, நம்ம இப்போ நார்மலாக ப்ரோக்ராம் ஏதாவது கம்ப்யூட்டரில் எழுதணும்னா, C++ல் எழுதணும்னா அந்த லாங்குவேஜ் நமக்கு தெரியணும். ஹேஷ் இன்க்ளூட்லேருந்து இல்லை பைத்தானில் பண்ண பிரிண்ட் அந்த சின்டாக்ஸ் நமக்கு தெரியணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு அந்த மாதிரி சின்டாக்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம இங்கிலீஷ்லேயே சூப்பராக வந்து கொஷின் கேட்கலாம். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ். ஸோ இதே இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் நீங்கள் தமிழில் எனக்கு பதில் சொல்லு அப்படின்னா தமிழ்லேயும் உங்களுக்கு கொடுக்கும். அது எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. டெக்ஸ்ட் ஜென்ரேஷனை நம்ம வந்து ஏதாவது எனக்கு ஒரு கதை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா கூட கதையை கூட நம்மளுக்கு வந்து ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவிக்காக நான் எனக்கு ஒரு ஸ்டோரி வேணும் அப்படின்னு சொன்னோன்னா, அதை வந்து எந்த பிளாட் வேணும் உங்களுக்கு, க்ரைம் த்ரில்லர் வேணுமா அப்படின்னு ஏதாவது சொன்னோன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரியை வந்து டெவலப் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து தமிழ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் கூட இது பண்ணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பெரிய டாக்குமெண்ட் கொடுத்துட்டு
அந்த டாக்குமெண்ட்டில் சுருக்கமாக எனக்கு சொல்லு, சம்மரி சொல்லு, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது கேட்டோன்னா அதுவும் பண்ணும். அதே மாதிரி வந்து என்கிட்ட இப்போ எனக்கு பேச யாருமே இல்லை, என் கூட சும்மா பேசணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுவும் பண்ணும். ஸோ இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்டு மாடல்ஸ்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் மாடல்ஸ்னு ஒன்று இருக்குது. லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி மாடல்ஸ் ஆர் எல்எஸ்டிஎம் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆனால் இதில் ரொம்ப ஃபேமஸ் இல்லை பாப்புலரான மாடல், அதில் லேட்டஸ்ட் மாடல் அப்படின்னு சொன்னோன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்ட் மாடல் தான். அதுக்கப்புறம் வெல் நோன் எல்எல்எம்ஸ், வெல் நோன் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BERT ஒன்று இருக்குது, பைடைரக்ஷனல் என்கோடர் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஃப்ரம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா GPT-2, GPT-3, அதாவது ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற கம்பெனி வந்து டெவலப் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் லாமான்னு ஒரு ஓப்பன் சோர்ஸ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இருக்குது, ஓப்பன் அண்ட் எஃபிஷியன்ட் ஃபவுண்டேஷன் லாங்குவேஜ் மாடல்ஸ். இதை வந்து டெவலப் பண்ணது பார்த்தீங்கன்னா மெட்டா, அதாவது ஃபேஸ்புக் அந்த கம்பெனி டெவலப் பண்ணிச்சு. இதுலேயே வந்து நிறைய இருக்குது, லாமா 2, லாமா 3, அந்த மாதிரி நிறைய வேரியன்ஸ் இருக்குது. இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா GPT-4 அல்லது லாமா 4 இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. GPT-4ம் வந்து ஓப்பன் ஏஐ தான் டெவலப் பண்ணுது. அப்புறம் கிளாடுன்னு ஒரு எல்எல்எம் இருக்குது. இது வந்து ஆந்த்ராபிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து டெவலப் பண்ண லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இது வந்து நிறைய பேர் வந்து கோடு எழுதுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த கிளாட் அப்படிங்கிறது. இது வந்து ரொம்ப பாப்புலரானது. இதுக்கு போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராக்குன்னு ஒன்று இருக்குது. அது வந்து இலான் மஸ்கோடது. ஸோ இது தவிர நீங்கள் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் பற்றி பார்க்கணுன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸில் உங்களுக்கு ஹை லெவலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும். என்னென்ன கம்பெனிஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கூகுள் வந்து ஜெமினியில் பண்ணுறாங்க, மெட்டா அதாவது ஃபேஸ்புக் வந்து லாமா, அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் ஏஐ அவங்க பண்ணுறது வந்து ஜிபிடி, அதுக்கப்புறம் ஆந்த்ராபிக் அப்படிங்கிற கம்பெனி கிளாடு, அதுக்கப்புறம் எலான் மஸ்கோட கம்பெனி அது வந்து கிராக், இப்போ வந்து XAI அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் இந்த லாமா எப்படி யூஸ் பண்ணுறது, இது எப்படி லோக்கலாக நம்ம லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறது, இன்டர்நெட்டே இல்லாமல் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் அடுத்த வீடியோவில். அது வரைக்கும் பார்ப்போம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.